பட்டம் வந்து வாங்கிட்டு எங்கள் வாப்பா வந்து ஆக்சுவலாக எங்கள் மளிகை கடை. எங்கள் வாப்பா வந்து ஆலிம் கிடையாது. எங்கள் வாப்பா எங்கள் ஃபேமிலியில் வந்து ஆலிம் கிடையாது. அம்மா ஃபேமிலியில் தான் ஆலிம். மளிகை கடை எங்கே வச்சுருந்தாங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் பெல்லாரி டிஸ்ட்ரிக்டில் ஒஸ்பேட்டுன்னு ஒரு ஊர். அங்கே ஒரு 2 மளிகை கடை, ஒரு ஹோட்டல் எல்லாம் இருந்தது அவங்களுக்கு. அப்போது வந்து ஒரு பறக்கத்துக்கு ஓத வச்சிட்டோம். ஏன்னா அவர் பேசாமல் மளிகை கடையில் வந்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடையில் தான் ஒரு 4 மாதம் வந்து இருந்தேன். ஓதி முடிச்சுட்டு மளிகை கடையில் தான் போயிருந்தேன். அங்கே இருக்கும்போது தான் ராஜீவ்காந்தி படுகொலை நடக்குது. மே 21, 1991. அப்புறம் ஒரே தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தியை இது மாதிரி கொண்டு விட்டாங்களாம், வச்சுக்கிட்டாங்களாம், ஒரே பரபரப்பாக இருந்தது. சரி, நான் அப்படியே கொஞ்ச நாளில் ஒரு 4-5 மாதம் அங்கே இருந்துட்டு அப்புறம் என்ன அந்த வாங்கின கித்தாபுகள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருக்கும்.